ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. தோழர் வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர், திண்டிவன சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். அவர் போட்ட ட்வீட் வந்து அந்த பிரேக்கிங் நியூஸை இன்னும் உச்சத்துக்கே கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அவர் போட்ட அந்த ட்வீட்டு மறுநாள் காலையில், அதாவது இன்னைக்கு காலையில் ஒட்டுமொத்த மீடியா உலகத்தையும் எடுத்துகிட்டு வந்து அம்பேத்கர் திடல், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் எடுத்துகிட்டு வந்து குவிச்சிருச்சு. அந்த காட்சியை பார்க்க அடடடா கண்கொள்ளா காட்சி. மொத்த மீடியாவும் அங்கே தான் குவிஞ்சிருந்துச்சு. எப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் அண்ணன் திருமா வந்து எப்போ முகத்தை வெளியே காட்டுவார், என்ன சொல்ல போகிறார், ஆதரவா, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கா, முதல்வரா, துணை முதல்வரா, அமைச்சர் பதவியா அப்படின்னு ஏகப்பட்ட கற்பனைகள், ஏகப்பட்ட பாசிபிலிட்டி, ஒவ்வொருத்தருக்கு விருப்பமான செய்திகளை போட்டுக்கிட்டு இருந்ததுன்னு பிரேக்கிங்னு கேட்டு காது புளிச்சு போச்சு.